சரி, அடுத்து. இதுவும் மனிதர்கள் தொடர்பானது தான். ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாற்று தொடர்போட வருது. கொரகா பழங்குடியினர் பத்தின ஒரு ஆய்வு. ஹம், மங்களூர் பல்கலைக்கழகம் அப்புறம் எனெபோயா நிகர்நிலை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மரபணு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல கொரகா பழங்குடியினர்கிட்ட சிந்து சமவெளி நாகரிக காலத்தோட தொடர்புடைய ஒரு தனித்துவமான மூதாதையர் கூறு, அதாவது ஒரு ஆன்செஸ்ட்ரி காம்பனன்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இது உண்மையிலே ரொம்ப வியப்பான ஒரு கண்டுபிடிப்பு. இது எப்படி சாத்தியம்? முதல்ல இந்த கொரகா பழங்குடியினர் யாரு, எங்க இருக்காங்க? கொரக்கா பழங்குடியினர் முக்கியமா கர்நாடகாவுல தக்ஷிண கன்னடா, உடுப்பி மாவட்டங்கள்ல இருக்காங்க. அப்புறம் கேரளாவோட காசர்கோடு மாவட்டத்திலயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க அந்த பகுதியோட பூர்வீக பழங்குடி சமூகம். ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கிறதால இவங்கள குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழு, அதாவது பிவிடிஜி அப்படின்னு அரசாங்கம் வகைப்படுத்தியிருக்கு. பிவிடிஜியா? ஆமா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். 2011 கணக்கெடுப்பு படி அவங்க மொத்த மக்கள் தொகையை சுமார் 1600 பேர் தான். ரொம்ப குறைவு. ஓ. இவங்களுக்கு கொரகா பாஷைன்னு அவங்களுக்கே உரிய தனி மொழி இருக்கு. துளு மொழியும் பேசுவாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம் எப்படி இருக்கும்? இந்த சிந்து சமவெளி தொடர்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொருங்கபரம் பெரும்பாலும் விவசாயம் அப்புறம் காட்டுல கிடைக்கிற பொருட்களை நம்பி தான் இருக்கு. கூடை முடைறது மாதிரி கைவினைப் பொருட்கள்ல ரொம்ப திறமையானவங்க. அவங்களுக்குன்னு தனித்துவமான நாட்டுப்புற நடனங்கள், சடங்குகள் எல்லாம் இருக்கு. தாய் வழி சமூக அமைப்பு முறையை பின்பற்றாங்க. பலின்னு சொல்ற ஒரு குல அமைப்பு முறை இருக்கு. கிராமத்தோட பெரியவரை மூப்பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவர்லாம் சமூகத்தை வழி நடத்துவார். ம். அவங்களோட சடங்குகள்ல மேளம் வாசிக்கிறது, இசைக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியம். குறிப்பா தோலுன்னு ஒரு வகை மேளம் இருக்கு. அது அவங்க கலாச்சார அடையாளத்தோட ஒரு முக்கிய அம்சம். அவங்க இந்து மதத்தை பின்பற்றினாலும் பூதாசுன்னு சொல்ற ஆவிகளை வணங்குற அவங்களுக்கே உரிய பழங்குடி மத நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் இருக்கு. சரி, இந்த மரபணு ஆய்வை எப்படி சிந்து சமவெளியோட தொடர்புபடுத்துது? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த மரபணு ஆய்வு என்ன காட்டுதுன்னா, இந்த பழங்குடி மக்களோட டிஎன்ஏல பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சிந்து சமவெளி பகுதியில வாழ்ந்த மக்களோட தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட மரபணு கூறு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவேளை சிந்து சமவெளி நாகரிகம் சரியம்போது அங்கிருந்து மக்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம், அல்லது இந்த இரண்டு குழுக்களுக்கும் பொதுவான ஒரு மூதாதையர் இருந்திருக்கலாம். அப்போ இவங்க ரொம்ப பழமையான ஒரு குழுவா? ஆமாம், இது இந்த பழங்குடியினரோட மிக மிக ஆழமான வரலாற்று வேர்களை காட்டுது. இந்திய துணைக்கண்டத்தோட மக்கள் தொகை வரலாறு நாம நினைக்கிறத விட எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு பன்முகத்தன்மை வாய்ந்ததுங்கிறத இது உணர்த்துது. கேட்கவே பிரமிப்பா இருக்கே.